மற்றும் ஒரு காணொளியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த காணொளி ஒரு புது சீரிஸ் காணொளியாக இருக்கும். என் வாழ்வில் நடந்தது என்ன, கொஞ்சம் நகைச்சுவை கலந்த, கொஞ்சம் இறைமீட்டி பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான காணொளி தான் இந்த காணொளி. இந்த காணொளி பற்றி உங்களது கருத்துக்களை சொல்லுங்கள். கொஞ்சம் நகைச்சுவையாக இருக்கும். வாழ்க்கையில் இப்படியெல்லாம் நடந்திருக்கிறதா என்கிற ஒரு மிகப்பெரிய நகைச்சுவையாகவும் இருக்கும். பார்க்கும்போது உங்களுக்கு தெரிந்திருக்கும். அதாவது 1999 ஆண்டு சூரியன் எஃப்எம்முக்கு கடமையாற்றுவதற்காக சென்ற அந்த நினைவலையை, அது ஒரு அற்புதமான ஒரு நாள். அந்த நாளை பற்றி உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம்னு நினைக்கிறேன். அதாவது 1999 ஜூன் 17 சூரியன் எஃப்எம்முக்கு உலக வர்த்தக மையத்தில் அமைந்திருக்கும் 35வது மாடியில் அமைந்திருக்கும் சூரியன் எஃப்எம்முக்கு நேர்முக தெரிவுக்காக, அதாவது குரல் பரிசோதனை நேர்முக தெரிவுக்காக சென்றிருந்தேன். மிக சிரமமான காலம் அது. அந்த காலத்தில் பாதுகாப்பு கெடுபிடிகள் அதிகமாக இருந்த காலம் என்கிறது உங்களுக்கு தெரியும். அதாவது என் ஊரில் அட்டாளச்சனையில் இருந்து பஸ்ஸை எடுப்பதுக்கு மாலை 2:30 அங்கிருந்து புறப்படும் பஸ் அடுத்த நாள் காலை 5 மணிக்கு தான் குழுமை வந்தடையும். அப்படி ஒரு கெடுபிடியான காலம் அது, 99 ஆண்டு காலம். இதில் நகைச்சுவை என்னவென்றால், நான் இப்பொழுது நினைத்து பார்க்கிற பொழுது, அடே இப்படியெல்லாம் நடந்திருக்கிறது நம் வாழ்வில் என்று சிரிக்க தோணக்கூடிய ஒரு விடயம். உங்களுக்கு தெரியுமா, முட்டாசு கடையை பார்த்த கதை தான் இந்த கதை. சூரியன் எஃப்எம்முக்கு 1999 ஆண்டு ஜூன் மாதத்தில் குரல் தெரிவுக்காக நேர்முக பரீட்சைக்காக செல்கிற பொழுது உலக வர்த்தக நிலையம், உலக வர்த்தக மையம், அதில் 35வது மாடியில் தான் சூரியன் எஃப்எம் இருக்கிறது. அதாவது இந்த அறிவிப்பாளராய்த்தான் ஆக வேண்டும் என்று கனவும் லட்சிய கனவோடு வந்த அந்த நாள் ஞாபகம் இருக்கிறது. அந்த நாளில் எனக்கு உலக வர்த்தக மைய நிலையத்தில், அதாவது வர்த்தக மையம் WTCயில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எப்படி போக வேண்டும் என்கிற ஒரு அடிப்படை அறிவு கூட இல்லை. அப்போது அங்கு காலை 9 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். காலை 9 மணிக்கு சூரியன் எஃப்எம்முக்கு குரல் பரிசோதனைக்காக வர வேண்டும் என்று விடுக்கப்பட்டிருந்தது. அங்கு செல்கிற பொழுது அந்த 35வது மாடிக்கு செல்ல வேண்டுமென்றால் முதல் 3 மாடிக்கும் எக்ஸலேட்டரில் செல்ல வேண்டும். இப்பொழுது நினைத்தாலும் மிக நகைச்சுவையான விடயம். எக்ஸலேட்டர் இருக்கிறது, அதாவது படி உருண்டு போகும் மேலே செல்லுக்கு தெரிந்திருக்கும். அந்த எக்ஸலேட்டரில் எப்படி செல்வது என்று எனக்கு தெரியாது. அது முதல் கொழும்புக்கு வந்த காலம், அடிப்படை அறிவு எதுவுமே இல்லாத காலம் என்று கூட சொல்லலாம். உண்மையை சொல்ல வேண்டியதானே என்ன? அப்போது நான் காலை வைத்தால் அது இழுக்கும், மீண்டும் காலை எடுப்பது, இப்படி பெரிய ஒரு தர்ம சங்கடமான நிலைமையாக போய்விட்டது. இதை பார்த்து கொண்டிருந்த ஒரு பாதுகாப்பு உத்தியோகத்தர், செக்யூரிட்டி ஆஃபீஸர் வந்து என்னை, நான் இப்போ இருக்கும் உடல் வாகில் இல்லை, அப்பொழுது மெலிந்திருப்பேன், என்னை தூக்கி அந்த எக்ஸலேட்டரில் வைத்தார். அப்போ எக்ஸலேட்டர் மேலே சென்றது. 1வது மாடியில் இருந்து 2வது மாடிக்கு சென்றது. 3வது மாடியிலிருந்து தான் லிஃப்ட் இருக்கிறது. மீண்டும் 2வது மாடியிலிருந்து 3வது மாடிக்கு செல்ல வேண்டும். லிஃப்டில் காலை வைத்தால் மீண்டும் அது இழுக்கும் பொழுது அதே தடுமாற்றம், இதே நிலைமை, எப்படி போவது ஏறுவதுன்னு தெரியல. அதே செக்யூரிட்டி ஆஃபீஸர் மேலே வந்து மீண்டும் என்னை அப்படி தூக்கி வைத்தார். அதுக்கு பிறகு 3வது மாடிக்கு சென்று பிறகு அங்கே பார்த்தால் 3வது மாடியில் அங்கு லிஃப்ட் இருக்கிறது. ஈஸ்ட் டவருக்கு போக வேண்டும், லிஃப்ட் இருக்கிறது. 35வது மாடி முதலில் மிக உயரமான கட்டடம் அந்த காலத்தில். இப்பொழுது கொழும்பை பார்த்தால் எக்கச்சக்கமான ஏராளமான வானளாவிய கட்டடங்கள் இருக்கின்றன. அந்த காலத்தில் 35வது மாடி தான் இலங்கையின் உயரமான கட்டடம், WTC, வேர்ல்ட் ட்ரேட் சென்டர். இதில் 35வது மாடியில் தான் சூரியன் எஃப்எம் இப்பொழுதும் இருக்கிறது. அப்பொழுது அந்த லிஃப்ட்டுக்குள், 3ஆம் மாடியில் லிஃப்ட்டுக்குள் சென்றால் 35ஐ நாங்கள் ப்ரெஸ் பண்ணினால் 35க்கு போகும். அந்த 35க்கு அந்த லிஃப்ட் போகிற நேரம் காதுக்குள் அப்படி ஒரு சத்தம் வரும். புதிதாக செல்பவர்களுக்கு அது அனுபவிக்கக்கூடியதாக இருக்கும். அடிக்கடி சென்று வரவர்கள் பிறகு அது பழகிவிட்டது, ஒவ்வொரு நாளும் சென்று வந்த பிறகு பழகிவிட்டது. அது ஏதோ ஒரு பெரிய ஒரு வேறொரு நிகழ்வு. அந்த அனுபவத்தை சொல்லவே முடியாது. அப்படி ஒரு நிகழ்வில்
தான் அந்த லிஃப்டில் பயணித்து 35வது மாடியில் இறங்கிய அந்த சம்பவம் ஞாபகம் இருக்கிறது. அங்கே அதுக்கு பிறகு இன்டர்வியூக்கு போய் அதுக்கு பிறகு குரல் பரிசோதனை செய்து எனது மதிப்புக்குரிய மறைந்த நடராஜஸ்வம் அவர்களால் நான் குரல் பரிசோதனை செய்யப்பட்டு அதுக்கு பிறகு அறிவிப்பாளராக தெரிவு செய்யப்பட்ட வரலாறு இருக்கிறது. அது நான் நினைக்கிறேன் அந்த காலத்தில் என்னோடு அறிவிப்பாளராக தெரிவு செய்யப்பட்டவர் கஜன், அதே போல் தீபசுதன், சங்கீதா, நான் இப்படி அறிவிப்பாளராக தெரிவு செய்யப்பட்டோம். ஆனால் ஞாபகம் இருக்கிறது மிக ஒரு அற்புதமான விடயம். என் வாழ்வில் மறுபக்கம் இதன் தொடர்ச்சி இன்னும் ஒரு காணொளியில் வரும். இன்னும் ஒரு காணொளியில் சந்திப்போம். உங்களது கருத்துக்களை பதிவிடுங்கள். நன்றி.